பர்த்டே ஓவரா? ஹாப்பி நாட் ஹாப்பி? சைக்கிளுக்கு எல்லாமே ஈக்குவல் ஆகி போச்சுக்குவே. சைக்கிளை விட இப்போ ஓவர் எக்ஸ்பென்சிவ் தான் இருக்குது. ஹாப்பி தானே? இதுவும் பத்தாதும் பாவா. சைக்கிள் கேட்டா எங்கள் ஜெர்சா சைக்கிள் ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் கேட்டா, நார்மல் சைக்கிளாக கிடையாதான். இப்போ இங்கே மாசம் இவ என்ன வாட்டி 1000 நம்ம ஊரில் சைக்கிள் ஓட்டுறது வேற, இங்கே ஓட்டுறது வேற. நீ ஊரில் போனால் அங்கே மாதிரி இல்லை இங்கேன்னு சொல்லுவேன், இங்கே போனால் அங்கே மாதிரி இல்லை இங்கே சொல்லுவேன். வேண்டாம், எனக்கு அது பயமாக இருக்கு தெரியுது. ஏன்டா வேணாம், எல்லாத்துக்கும் வீட்டில் ஒத்தையில ஓட்டிட்டு வர்றதுக்கு அந்த பக்கமாவது பக்கமா இருக்கு, இந்த பக்கம் இவன் ஒத்தையில கூட இந்த பக்கம் ஏன் போறான்? உண்டியில் உடைக்க ரோட்ல ஒரு ஜீவன் இல்லை, அனாதே கிடக்குது. நம்ம தான் போயிட்டு இருக்கோமோ. இங்க மறந்துட்டேன். இவன்ட்டு நல்லா இருக்கும். ரபடி உங்க அத்தா ஆயிட்ட ரபடி. எனக்கு அங்க உலகு கொஞ்சம் நல்லா இருக்கும். பான் மிட்டாய் பாப்பு மிட்டாய் கிடக்குது. இப்போ ஒன்று கூப்பிட்டு போயிட்டு ஆஃபீஸில் உள்ள ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு கொண்டு ஊற போயிட்டு இன்னும் வீட்டுக்கு வந்து தரல. பிள்ளை பர்த்டேக்கு அப்படியே அப்பா கூடவே நின்று எல்லா வேலையும் பார்க்குறாரு. என்னத்தை சொல்ல, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் இம்பார்ட்டன் ஆகி போயிட்டான் ஃபேமிலியோட. எந்த அளவுக்கு நான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ இன்னும் ஜரா ஒரு ஆளோட வான்னு சொல்லிட்டேன். உங்க ஐயன் இன்னும் வரக்கணும் பார்த்தியா? பாரு வரட்டும் வீட்டுக்கு. அவன் இடத்துலேயே கொண்டு விடுதேக்கு போயிட்டாரு போல. நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிரு சொல்லிட்டேன். 8 மணிக்காவது எந்திரி, அப்படின்னா தான் ஓப்பன் ஹவுஸ் பார்க்க போக முடியும். 7 to 10 வரைக்கும். இவன் எப்படி தெரியுமா 10 மணிக்கு கரையாக 9:30 தான் எந்திருப்பா. 6 மணி நேரத்துக்குள்ள உடனும்பா. அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போனதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம ஃபீஸாக ஃபுல்லும் கட்டுறதுனால பேப்பரை போய் பார்க்க போகுது. இல்லைன்னா போன வருஷம்லாம் போகவே இல்லை. ஃபஸ்ட் இன்டர்னல் போகல, செகண்ட் செமஸ்டருக்கு போனேன். இப்போ இந்த இன்டர்னல் அவனுக்கு அட்மிஷன் கிடைக்கல. 8 மட்டுக்கு பிள்ளைக்கு துணி மறைச்சிடுச்சு போல. ஐயோ அத்து விட்றாத கொடிய அம்மா வேறே போரு.